மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மேலூர், உசிலம்பட்டி, திருமங்கலம், சோழவந்தான், திருப்பரங்குன்றம், மதுரை வடக்கு, மதுரை மேற்கு, மதுரை தெற்கு, மதுரை கிழக்கு, மதுரை மத்திய என மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. மாவட்டம் முழுவதும் மொத்தம் 26,97,682 பேர் வாக்காளர்களாக உள்ளனர். இவர்களில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது 19,881 பேர் வாக்களித்தனர். ஒட்டுமொத்த மதுரை மாவட்டத்திலும் 70.46 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்கியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு இயந்திரங்களும் 4 இடங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. மதுரை மேற்கு, வடக்கு, தெற்கு மற்றும் மத்தியில் பதிவான வாக்குகள் அனைத்தும் மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்திலும், உசிலம்பட்டி, சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியிலும் பதிவான வாக்குகள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும், திருப்பரங்குன்றம், திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலும் பதிவான வாக்குகள் தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்திலும், மதுரை கிழக்கு மற்றும் மேலூர் சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் ஒத்தக்கடையில் உள்ள வேளாண்மை கல்லூரி வளாகத்திலும் எண்ணப்பட்டு வருகின்றன. மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் 150க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமாரும், மதுரை மேற்கில் போட்டியிடும் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜுவும் நட்சத்திர வேட்பாளர்கள். மதுரை மாவட்டத்தில் அதிமுக தொகுதிகளிலும் மதுரை மத்தி, மதுரை வடக்கு என 2 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளாக பாஜக மற்றும் அகில இந்திய பசும்பொன் தேவர் கழகத்திற்கும் வழங்கியுள்ளது. அதேபோன்று திமுக உசிலம்பட்டி, மேலூர், திருப்பரங்குன்றம், மதுரை தெற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளான அகில இந்திய பார்வர்டு பிளாக், காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், மதிமுக ஆகியவற்றிற்கு வழங்கிவிட்டு 6 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. முதலாவதாக காலை 7 மணி முதல் 8 மணிக்குள் தபால் வாக்குகள் எண்ணப்படுகிறது. தபால் வாக்குகளை எண்ணி முடித்த முடிவுகளை தாமதப்படுத்தாமல் 9 மணிக்குள் அறிவிக்க வேண்டும் என திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கடைசி நேரத்தில் ஏற்படும் குளறுபடிகளை தவிர்க்கவே முன்னதாக இந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என தெரிவித்துள்ளனர். தபால் வாக்குகள் எண்ணிக்கை முடிந்தவுடன் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் தொடர்ந்து அறிவிக்கப்படும். வாக்கு எண்ணுவதற்கு இன்னும் சில மணி நேரமே இருப்பதால் மதுரையில் வாக்குகள் எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருப்பதாக நகர், புறநகர் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒவ்வொரு மையத்திலும் 3 ஷிப்ட் முறையில் ஒரு DSP தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் சுழற்சி முறையில் 3 அடுக்கு பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காவல் ஆணையர் பிரேமானந்தா சின்ஹா, காவல் கண்காணிப்பாளர் சுஜித்குமார் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் வாக்குகள் எண்ணுவதற்கு இன்னும் ஒரு சில மணி நேரமே இருப்பதால் மதுரையில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் உச்சகட்ட பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று இரவே வழக்கத்தை விட கூடுதல் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டனர். இன்று பகலிலும் ஒவ்வொரு மையத்திலும் கூடுதல் போலீசார் நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. காவல்துறை சார்பில் வாக்குகளை எண்ணுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பாக பாதுகாப்பு பலப்படுத்துவது வழக்கம். இதன்படி கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மே 2ஆம் தேதி காலை முதல் ஒவ்வொரு மையத்திலும் தலா 300க்கும் மேற்பட்ட போலீசார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். கரோனாவால் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அருகே கட்சியினர், பொதுமக்கள் கூடுவதற்கு ஏற்கனவே தடை இருக்கும் சூழலில் தேவையின்றி யாரும் வரவேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு துணை காவல் கண்காணிப்பாளர்கள், கூடுதல் SPகள் தலைமையில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுவர். வேட்பாளர்களும் அந்தந்த கட்சி முகவர்களும் விதிமுறைகளை பின்பற்றி வாக்கு எண்ணும் பணியில் உள்ள அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினருக்கும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.